ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீனாட்சி கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் பார்க்கலாங்க. மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாட்களாக கொண்டாட்டமாக இருக்கும் மதுரை மக்கள். மதுரை ஊரும் உங்களுக்கு தூங்கா நகரத்தில் நம் மதுரை எம்பதியில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை நம்ம மதுரைக்கு உண்டுங்க. சிவபெருமானும் முருகப்பெருமானும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச்சங்கம் இங்கே தாங்க இருந்தது. மதுரை வீதி எங்கும் 64 திருவிளையாடல்கள், பிட்டுக்கு மண் சுமக்கிறது, வளையல் விற்ற லீலை, இது மாதிரி நிறைய லீலைகள் சிவபெருமான் தன் காலார நடந்த இடங்கள் தான் நம்ம இப்போ இருக்கிற மீனாட்சி கோயிலை சுற்றி இருக்கிற வீதிகள். அங்கே நாம் இருக்கிறதே பெரும் புண்ணியம். சரி, இந்த விஷயங்கள் நடந்தேறிய இந்த இடத்துல குலசேகர பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னன் இருக்கார். அவருக்கு மலர்த்வஜ பாண்டியன் ஒரு மகன், அவள் மனைவி காஞ்சனமாலா அப்படின்னு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார்கள். அதில் ஒரு அழகான குழந்தை கிடைக்கிறது, பெண் குழந்தை. தடாதகை பிராட்டி அப்படின்ற ஒரு பெயரும் அங்கயற்கண்ணி அப்படின்ற பெயரும் சூட்டுகிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மீனாட்சி வளர்கிறாள். ஆயக்கலை 64 கற்றுக்கொண்டு திக்விஜயம் செய்கிறாள். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி அப்படின்ற ஒரு காரணத்தினால அம்பாள் என்ன பண்ணுறா, ஈசனையே எதிர்க்கிறாள். சொக்கனை கண்டு சொக்கியே போகிறாள். நாணமுற்று சிவபெருமானையே மணமுடிக்கிறாள். இந்த வைபவங்களை நினைவூட்டுற வகையில் இதையெல்லாம் நடந்த நிகழ்வுகள் தான் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்ற ஒரு 12 நாள் வைபவமாக நடத்தி ஒரு அற்புதமான கொண்டாட்டங்கள் நடக்கிறது. உங்களுக்கு இந்த கொண்டாட்டங்களுடைய 7ஆம் நாள் இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பட்டாபிஷேக திருவிழான்னு இருக்குது. அதற்கு பிறகு கல்யாணம், கடைசியில் தேர் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. வேதவதி என்கிற வைகை ஆறு தோன்றியதும் இந்த புராண நிகழ்வின் போதுதான். மதுரை ஆலவாய் என்று சொல்ல கேட்க புண்ணியம். அன்னையும் அப்பனும் மகிழ்ச்சியாக சொக்கரும் மீனாட்சியும் காட்சி தரும் அற்புதமான நாள் இந்த நாள், அந்த திருக்கல்யாண வைபவ நாள். திருப்பரங்குன்றத்திலேருந்து பவழவண்ண பெருமாள்னு ஒரு பெருமாள் வந்து இதை நடத்தி வைக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தொன்று தொட்டு வருகிற ஒரு ஐதீகம். சொக்கனுடன் சொக்கி இருக்கும் மீனாட்சியை கேட்டாலே கேட்ட வரம் கொடுக்கும் நாள் இந்த அற்புதமான மீனாட்சி திருக்கல்யாண நாள். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாள். சொக்கனை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா, தன்னுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகிடுது இல்லையா, சிவபெருமான கல்யாணம் பண்ணுறதுனால அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாளாம். சிவபெருமானும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாளாம். இந்த வைபவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 ஏப்ரல் 2024 காலையில் 8:35 8:59 மணி வரைக்கும் இருக்குது. பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லாரும் சரடு பெருக்கி கொள்வது ரொம்ப விசேஷம். எல்லாருமே செய்யலாம். முன்னையெல்லாம் அங்கே போய் தான் நாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விதி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு எல்லாம் யூடியூப், தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரலையாக வரும். அந்த நேரத்தில் நாம் வீட்டில் இருந்தபடியே நம்ம நிறைய திருமண மண்டபங்கள்லாம் எடுத்துகிட்டு மதுரையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அன்றைக்கி இலவசமாக நிறைய சாப்பாடு, விசிறி, மங்கள பொருட்கள்லாம் இந்த மஞ்சள் சரடு, குங்குமம், தாலி சரடு, இது மாதிரி நிறைய பூக்கள் இதெல்லாம் தானம் கொடுப்பாங்க நம் மதுரை மக்கள். எங்கே போனாலும் அன்றைக்கி கல்யாண சாப்பாடு, எல்லார் வீட்லேயும் அன்றைக்கி வடபாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சுட்டோ இல்லை படையல் மாதிரி அவரவர்கள் வழக்கப்படி செஞ்சு அன்றைக்கி சரடு பெருக்கி கொள்வது ஒரு பெரிய ஒரு தொன்று தொட்டு நமக்கு நடக்கிற ஒரு
பழக்கங்கள் நமக்கு. அந்த மாதிரி புதுமண தம்பதிகளாக இருந்தால் அன்றைக்கி புதுசாக வந்து அவங்க தங்கச்சரடில் கோத்துக்கிறதோ எதுவோ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த நேரத்தில் டக்குன்னு மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மணி நேரமோ இல்லை அன்றைக்கி காலையிலையோ உங்களுக்கு தேவையான புதிய சரடில் நீங்கள் அந்த உருக்கள் கோக்குறதோ என்ன செய்கிறதோ செஞ்சு தயாராக வச்சுட்டு அந்த நேரத்தில் அதை கட்டிக்கிட்டு அந்த பழைய சரடை நாம் நீக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கணவன்மார்கள் கூட இருந்தால் அவர்கள் கையில் கட்டிக்கலாம், இல்லையா வீட்டில் இருக்கிற முதிர்ந்த சுமங்கலியில் கட்டலாம். யாருமே இல்லைன்னா நீங்களே செய்து கொள்ளலாம், தப்பில்லை. முடிந்தால் நிறைய செஞ்சு அம்பாளுக்கு அன்னைக்கு சக்கரை பொங்கல் அது மாதிரிலாம் நைவேத்தியம் வச்சுட்டு வீட்டில் இருந்தபடியே நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு கூட இந்த வைபவங்களை செய்து கொள்ளலாம். தாலி பெருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யலாம். அது அவங்க வழக்கப்படி. ஒன்றுமே முடியலன்னா ஒரு கற்கண்டு வச்சுட்டு கூட அது மாதிரி செஞ்சுட்டு அன்றைக்கி யாருக்கோ ஒரு பசுமாட்டுக்கோ ஏதோ ஒரு தான தர்மங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த அளவில் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் முடிந்து போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்கும் வைபவம் அப்படின்ற ஒன்று நடக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திர அன்னைக்கு தான் உங்களுக்கு மீனாட்சி கல்யாணம் நடக்கும். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடியிலேருந்து இந்த உற்சவம் இங்கே மதுரையில் நடக்கும். அழகர் கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் ஆற்றில் இறங்குற வைபவம் அது ஒரு 15 நாள் நடக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே சித்திரை திருவிழா அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. அது வந்து ஒரு சமயம் பார்த்திங்கன்னா பிரம்மதேவன் விஷ்ணு பகவானை கங்கை நீரால் அவருக்கு பாத பூஜை அபிஷேகம் மாதிரி செய்கிறாரு. அவர் காலில் இருக்கிற நூபுரம் அந்த சலங்கையிலேருந்து ஒரு சின்ன துளி திருமாலிருஞ்சோலை மலையில் வந்து தெரித்து பூமியில் படுறது. அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு ராக்காயி தீர்த்தம், அதாவது நூபுர கங்கை தீர்த்தம். அந்த நூபுரத்திலேருந்து வந்ததுனால அந்த பெயர் பெற்று இருக்குது. ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, சுதபஸ் அப்படின்ற ஒரு மகரிஷி திருமாலிருஞ்சோலை பெருமாளை தியானித்து கொண்டு இந்த தீர்த்தத்துக்கு பக்கத்தில் ரொம்ப அப்படியே மும்முரமாக தியானம் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அங்கே தூர்வாச மகரிஷி வராரு. அவர் வர்றதை சுதபஸ் மகரிஷி கவனிக்கலை. அவர் பெருமாள் சிந்தனையில் இருந்ததுனால சுற்றி நடக்கிற விஷயம் அவருக்கு தெரியல. உங்களுக்கு தான் தெரியுமே, தூர்வாசர் உடனே பிடி சாபம்னு பிடிச்சிட்டாரு. நீங்கள் வந்தது கூட உனக்கு தெரியாமல் பண்ண உட்காந்து அலட்சியமாக இருக்கிறதுனால நீ மண்டூகமாக இருந்த நீ மண்டூகமாக போ அப்படின்னு சபிச்சிடுறாரு. உடனே சுதபஸ் மகரிஷி ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்குறதுனால அவர் சொல்கிறாரு, சரி இந்த மாதிரி ஒரு அழகர் பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆற்றில் இறங்குவார். அதனால் நீ அன்னைக்கு அங்கே இருந்தீன்னா உனக்கு சாப விமோச்சனம். அதனால் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுத்த நாள் தான் இந்த வைகை ஆற்றில் நம்பெருமான் இறங்குகிற ஒரு வைபவம். நம் சுந்தரராஜ பெருமான், கள்ளழகர் பெருமான், வைகுந்தவாச பெருமான், வேங்கடநாத பெருமான் அப்படின்னு அவருக்கு பல 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 திருநாமங்கள் உண்டு. அற்புதமான அபராஜித தங்கம் அப்படின்னு ஒரு தங்கம் உண்டு. அது இன்றளவும் உலகத்தில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று நம்முடைய சுந்தரராஜ பெருமாள், மற்றொன்று உங்களுக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த சயன பெருமாள். இவங்க 2 பேர் தான் இந்த அபராஜித தங்கத்தால் செய்யப்பட்டவர்கள். அப்படி ஒரு தங்கம், ஒரு சொக்க தங்கம், அதை பார்த்தாலே நம்ம கண்ணெல்லாம் பூரிச்சு போயிடும். அதனால தான் அதில் தண்ணி பீச்சி அடிக்கக்கூடாத மாதிரி நிறைய விதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு அற்புதமான தங்கம். அதை கண்டாலே கோடி 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 புண்ணியம். அதனால தான் அத்தனை மக்களும் திரண்டு வந்து நம்ம பெருமாளை அன்னைக்கு தரிசனம் பண்ணுவாங்க. பெருமாள் எதிர் சேவையெல்லாம் நடக்கும். சர்க்கரை சொம்பு நிறைய வச்சு அதில் ஒரு அந்த சொம்பு வச்சு அவங்கவுங்க வழக்கப்படி பெருமாளை நாம் வரவேற்கிறதும் அன்னைக்கு அதை செய்வாங்க. நம்முடைய வாழ்க்கை அதுபோல் ஜெகத் ஜோதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம். நிறைய வைபவங்கள் இதை ஒட்டி இருக்கிறது. இந்த 2ம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த காலத்தில் நடந்திருந்தது. திருமலை நாயக்கருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணார், இந்த சிவ வைணவ பேதம் இல்லாமல் எல்லாம் ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2 வைபவங்களையும் ஒன்றாக சேர்த்து வச்சு ஒரே முறையாக நடத்திட்டார். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தனித்தனியாக
பௌர்ணமியாக தான் நம்மளுடைய புராண குறிப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி வைபவம் என்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று 23ஆம் தேதி ஏப்ரல் அதிகாலை 5:51 மணி முதல் 6:10 வரை இந்த நிகழ்வு நிகழ்கிறது. இந்த அற்புதமான நிகழ்வுகளை அனைவரும் கண்டுகளித்து பெருமாளுடைய பரிபூர்ண கருணா கடாட்சத்தையும் பெற்று மீனாட்சி அம்பிகையின் அற்புதமான அருமையான வரங்களையும் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தீர்க்க சுமங்கலித்துவ வரம் பெற மீனாட்சி திருக்கல்யாணத்தை கட்டாயம் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்தே மீனாட்சியை வேண்டி வரம் பெறுங்கள். வேண்டுவன தருவாள் நம் மீனாட்சி, நம் அங்கையர்கண்ணி. அம்மாட்ட ஒன்று கேட்டால் எல்லாரும் கொடுக்குறா இல்லையா? அவள் ஜெகத்காரிணி, ஜெகதாம்பிகை. இந்த பூலோகத்துக்கே நம்ம எல்லாருக்கும் அம்மா. மீன் போல தன் கண்ணுக்குள்ளேலிருந்தே தன்னுடைய குஞ்சுகளை காக்கிற மாதிரி நம்மளை காத்து ரட்சிக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று அனைவரும் சுமங்கலித்துவ வரங்களை பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மறவாமல் மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்கும் வைபவங்களின் கொண்டாட்டங்களையும் கண்டு களியுங்கள். வணக்கம்.